வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேருந்து எடுத்தது தான். போத் இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரெண்டுக்கும் காமனான கொஸ்டின்ஸ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் ஆர் டிசைன் ஃபார். த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் ஆர் டிசைன் ஃபார் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட், ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட், மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் அண்ட் மேக்ஸிமம் டே. ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் வந்து த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் ஆர் டிசைன் ஃபார். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் இருக்கலாம் அல்லது சுவர் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எதை பொறுத்து டிசைன் பண்ணுவோம். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், ஒரு நாளைக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக தேவைப்படும் அதை பொறுத்து டிசைன் பண்ணுறோமா, ஆர் மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்டா, ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் ஆர் மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் அண்ட் மேக்ஸிமம் டே. ஸோ ஆன்சர் வந்து டி தான், மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் அண்ட் மேக்ஸிமம் டே. ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், மேக்ஸிமமாக ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஹை நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் தேவைப்படுது, வாட்டர் டிமாண்ட் வந்து ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த இடத்துல நம்ம அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ நம்மளால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு நாளைக்குள்ளே எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் வந்து எப்போதுமே டிசைன் பண்ணணும். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் ஆர் டிசைன் ஃபார் மேக்ஸிமம் ஹார்லி டிமாண்ட் அண்ட் மேக்ஸிமம் டே. Orthodolidine test is used for determination of. Orthodolidine test is used for determination of dissolved oxygen, residual chloride, biochemical oxygen demand and dose of coagulant. ஸோ ஆர்த்தோடோலிடைன் டெஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ரெசிடுயல் குளோரினை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக ரெசிடுயல் குளோரின் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஆர்த்தோடோலின் மெத்தட், ரெண்டாவது வந்து ஸ்டார்ச் அயோடைட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் ரெசிடுயல் குளோரிடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஒன்று ஆர்த்தோடோலிடைன், இன்னொன்று ஸ்டாட்டிக் கோன் மெத்தட், ஸ்டாட்டிக் அயோடைன் மெத்தட். அடுத்த கொஸ்டின், period of cleaning of slow sand filters is about. Period of cleaning of slow sand filters is about. Slow sand filter ஓட cleaning period எவ்வளோ? 24 to 48 hours, 10 to 12 days, 2 to 3 month, 1 to 2 year. Slow sand filter ஓட cleaning period எவ்வளோ? So answer is 2 to 3 month. Slow sand filter cleaning period 2 to 3 month. அடுத்த கொஸ்டின், the rate of filtration in slow sand filters in million liters per day per hectare is about. The rate of filtration in slow sand filter, slow sand filter ஓட filtration rate in million literல இருக்கு. ஸோ million liter per day per hectare எவ்வளோ இருக்கும் slow sand filter ஓட filtration rate. ஸோ per million per liter per day hectare equal to 50 to 60%. So answer is 50 to 60. The rate of filtration in slow sand filter in million liter per day per hectare is about 50 to 60. இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான், கோட் புக்லேயும் உள்ள கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், the self cleansing velocity for all sewer in India is usually. The self cleansing velocity for all sewer in India usually less than 1 meter per second, 1 meter per second to 1.2 meter per second, 1.5 meters per second to 2 meter per second, 3 meter per second to 3.5 meter per second. So self-cleansing velocity for all sewer in India is usually 1.5 meter per second to 2 meter per second. இந்தியாவில் யூஸ் பண்ணுற சூவர்ஸோட செல்ஃப் கிளீசிங் வெலாசிட்டி 1.5 மீட்டர் per second to 2.0 மீட்டர் per second. அடுத்த கொஸ்டின், residual chlorine in water is determined by. Residual chlorine in water is determined by starch iodide method, orthodoline method, both A and B, none of above. ஸோ இந்த கொஸ்டின் இப்போ தான் சொன்னோம், ரெசிடுயல் குளோரினை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஸ்டார்ச் அயோடைட் மெத்தட், இன்னொன்று ஆர்த்தோடோலைன் மெத்தட். ஸோ ரெண்டுமே ரெசிடுயல் குளோரினை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான். ஸோ ஆன்சர் சி, போத் A and B. அடுத்த கொஸ்டின், the means of access for inspection and cleaning of sewer line is known as.
The means of access for inspection and cleaning of sewer line is known as. ஒரு sewer லைனோட ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஹோல் பேர் என்ன? இன்லெட், மேன்ஹோல், ட்ராப் ஹோல் அண்ட் கேட்ச் பேசின். இன்லெட், மேன்ஹோல், ட்ராப் ஹோல் அண்ட் கேட்ச் பேசின். The means of access for inspection, cleaning of sewer line is known as manhole. So answer is B, manhole. அடுத்த question. The water carriage system of collection of waste product. The water carriage system of collection of waste product is cheaper is initial cost than dry conservancy system, requires treatment before disposal, create hygienic problem, all the above. The water carriage system of collection of waste product. அந்த வேஸ்ட் ப்ராடக்டில் வாட்டர் கலெக்ஷனில் வேஸ்ட் ப்ராடக்டை எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம்? இஸ் சீப்பர் இன் இனிஷியல் காஸ்ட் தென் ட்ரை கன்சர்வேசி சிஸ்டம், ரெக்யூர் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் வேஸ்ட் ப்ராடக்ட்டை. ஸோ அதுக்காகவும் அந்த வேஸ்ட் ப்ராடக்டை கலெக்ட் பண்ணலாம். அது ஹைஜீனிக் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். அதனால வேஸ்ட் ப்ராடக்டை கலெக்ட் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்டானது தான். ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் த எபோவ். The water carriage system of collection of waste product is cheaper in initial cost than dry conservancy system, require treatment before disposal and create hygienic problem. So answer is all the above. Next question. In chlorination with rising temperature of water, death rate of bacteria. In chlorination with rising temperature of water, death rate of bacteria increases, decreases, remains unaffected, none of above. குளோரினேஷன் நடக்கும்போது டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா பாக்டீரியாவோட டெத் ரேட்டு எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, அன்அஃபெக்டடாக இருக்குமா, ஆர் நன் ஆஃப் எபோவா? ஸோ நார்மலாகவே இப்போ டெம்பரேச்சர் அதிகமானுச்சு அப்படின்னா வாட்டரில் வந்து பாக்டீரியாவோட டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கிறோம் இல்லையா? ஸோ வாட்டர் கோல்டாக இருந்தால் அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஹாட் பண்ணி குடிக்கும்போது அந்த பாக்டீரியாஸ் வந்து செத்து இருக்கும். ஸோ அப்போது தண்ணி வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தானே ஹாட் வாட்டர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும். இன் குளோரினேஷன் வித் ரைசிங் டெம்பரேச்சர் வாட்டர் டெத் ரேட் ஆஃப் பாக்டீரியா இன்க்ரீசஸ். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது பாக்டீரியாவோட டெத் ரேட்டு அதிகமாக தான் ஆகும். Death rate of bacteria increases. In chlorination with rising temperature of water, death rate of bacteria is also increases. அடுத்த question. A sewer that receives the discharge of a number of house sewer is called. A sewer that receives the discharge of the number of house sewer is called. ஸோ ஒவ்வொரு ஹவுஸ்லேருந்தும் வர வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது சூவர்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு மெயின் சூவர் ரிசீவ் பண்ணுது. ஸோ நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் வெளியில் வர ஒரு சூவர்ஸை மெயின் பைப் வந்து ஒன்று கலெக்ட் பண்ணுது. ஸோ அந்த சிவருக்கு பேர் என்ன? ஹவுஸ் சிவர், லேட்ரல் சிவர், இன்டர்செப்டிங் சிவர், சப்மெயின் சிவர். ஸோ ஆன்சர் இஸ் பி, லேட்ரல் சிவர். ஒரே ஒரு லைன் நிறைய ஹவுஸ்லேருந்து வர சிவர்ஸை கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் லேட்ரல் சிவர். A sewer that receives the discharge of a number of house sewer is called lateral sewer. அடுத்த question. Standard EDTA solution is used to determine. Standard EDTA solution is used to determine. EDTA means ethylene diamine tetraacetic acid. ஸோ இது வந்து போன தடவை ஏஇ கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் கேட்கல. இந்த EDTAவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ EDTA இஸ் எத்திலீன் டையமின் டெட்ராஅசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த டெஸ்ட்டு எதுக்காக பண்ணுறோம்? டு டிட்டர்மைன் ஹார்ட்னஸ் இன் வாட்டர், டர்பிடிட்டி இன் வாட்டர், டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் வாட்டர், ரெசிடுயல் குளோரின் இன் வாட்டர். ஸோ EDTA டெஸ்ட்டு பண்ணுறது வாட்டரோட ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். So standard EDTA solution is used to determine hardness in water. அடுத்த question. The Hartley variation factor is usually taken as. The Hartley variation factor is usually taken as 1.5, 1.8, 2.0, 2.7. Hartley variation factor என்ன? So Hartley variation factor is 1.5.
ஆன்சர் வந்து 1.5. ஹார்லி வேரியேஷன் ஃபேக்டருங்கும்போது 1.5. இதுவே டெய்லி வேரியேஷன் ஃபேக்டர் கேட்டிருந்தா ஆன்சர் வந்து 1.8 வரணும். இந்த ரெண்டு கொஸ்டின் எப்போதுமே மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. ஹார்லி வேரியேஷன் ஃபேக்டருங்கிறது 1.5, டெய்லி வேரியேஷன் ஃபேக்டர்னா 1.8. அடுத்த கொஸ்டின், த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் தியோரிட்டிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், biochemical oxygen demand and chemical oxygen demand is given by. The correct relationship between TOD, BOD and COD. So இது மூணுக்கும் உள்ள கரெக்டான ரிலேஷன்ஷிப் என்ன? So answer is B. TOD is greater than COD and greater than BOD. Theoretical oxygen demand வந்து greater than chemical oxygen demand and chemical oxygen demand greater than biological oxygen demand. ஸோ BOD வந்து எப்போதுமே லாஸ்ட்டில் தான் வரணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு TOD greater than COD and COD greater than BOD. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரேபிட் கிராவிட்டி ஃபில்டர்ஸ் ஆர் அடாப்டட் டு ரிமூவ். இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரேபிட் கிராவிட்டி ஃபில்டர்ஸ் ஆர் அடாப்டட் டு ரிமூவ். வாட்டர் ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது ரேபிட் கிராவிட்டி ஃபில்டர்ஸ் எதை ரிமூவ் பண்ணுது? டிசால்வ்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், டிசால்வ்டு சாலிட்ஸ் அண்ட் டிசால்வ்டு கேஸஸ், ஃப்ளோட்டிங் சாலிட் அண்ட் டிசால்வ்டு இன்ஆர்கானிக் சாலிட், பாக்டீரியா அண்ட் கொலடாயில் சாலிட்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டி, பாக்டீரியா அண்ட் கொலடாயில் சாலிட்ஸ். இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரேபிட் கிராவிட்டி ஃபில்டர்ஸ் ஆர் அடாப்டட் டு ரிமூவ் பாக்டீரியா அண்ட் கொலடாயில் சாலிட்ஸ். அடுத்த கொஸ்டின், the gas from sludge digestion tank is mainly composed of. The gas from sludge digestion tank is mainly composed of nitrogen, carbon dioxide, hydrogen sulfate and methane. ஸோ ஸ்லட்ஜ் டைஜஸ்டன் டேங்க்லேருந்து வெளிவர ஒரு கம்போஸ் ஆகிற ஒரு மெயினான கேஸ் எது? நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்ட் மீத்தேன். ஸோ ஆன்சர் இஸ் டி, மீத்தேன். ஸோ இந்த கழிவுநீர் தொட்டிகள்லாம் சுத்தம் பண்ணும்போது திடீர்னு ஒரு வாயு வந்து வெளிப்பட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்கலாம் நியூஸில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து இந்த மீத்தேன் தான். ஸோ இந்த மீத்தேன் வந்து இன்னொரு நிறைய ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து வரும்போது தான் அது விஷவாயுவாக மாறிடும். ஸோ இதை நம்ம சுவாசிக்கும் போது தான் நுரையீரல் பிரச்சனைகள், உயிர் போகிறதெல்லாம் நடக்கும். ஸோ த கேஸ் ஃப்ரம் ஸ்லட்ஜ் டைஜஸ்டன் டேங்க் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் மீத்தேன். ஸோ ஸ்லட்ஜ் டைஜஸ்டன் ஏரியாவில் மெயினாக உருவாகக்கூடிய வாயு வந்து இந்த மீத்தேன் கேஸ் தான். அடுத்த கொஸ்டின், த பைப் கன்வேயிங் sewage from plumbing system of a single building to common sewer or point of immediate disposal is called. The pipe conveying sewage from plumbing system of single building. ஒரு சிங்கிள் பில்டிங்கில் அந்த ஒரு பிளம்பிங் சிஸ்டம் வந்து ஒரு காமன் சுவராக இருக்குது. ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்மீடியட் டிஸ்போசல் இஸ் கால்ட். ஸோ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அங்கே ஒரே ஒரு பைப் தான் சுவர் பைப் வரப்போகுது. அந்த சுவருக்கு பேர் என்ன இருக்கும்? ஹவுஸ் சுவர். ஸோ ஆன்சர் இஸ் ஹவுஸ் சுவர். இதுவே நிறைய ஹவுஸ் சுவர்ஸ் வந்து கனெக்ட் ஆகி ஒரு பைப்பில் அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணுனா அது லேட்ரல் சுவர்னு சொன்னோம். ஸோ டைரெக்டாக ஒரே ஒரு ஹவுஸில் இந்த சிவேஜை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஹவுஸ் சுவர். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, ஹவுஸ் சுவர். அடுத்த கொஸ்டின், இன் லைம் சோடா ப்ராசஸ் only carbonate hardness is removed, only non-carbonate hardness is removed. Lime reduces carbonate hardness and soda ash removes non-carbonate hardness. Lime reduces non-carbonate hardness and soda ash remove the carbonate hardness. So lime soda process la lime and soda oda main ana vela enna? Answer is C. Lime reduces the carbonate hardness and soda ash remove the non-carbonate hardness. Lime add பண்ணுறது வந்து கார்பனேட் ஹார்னஸை ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி சோடா ஆஷ் ஆட் பண்ணுனா நான் கார்பனேட் ஹார்னஸை ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ரிமூவ் பண்ணுற பேர் தான் லைம் சோடா ப்ராசஸ். அடுத்த கொஸ்டின், த டைப் ஆஃப் வால் விச் இஸ் ப்ரொவைட் அண்ட் த சக்ஷன் பைப் இன் எ டியூப் வெல் இஸ். த டைப் ஆஃப் வால் விச் இஸ் ப்ரொவைட் அண்ட் த சக்ஷன் பைப் இன் எ டியூப் வெல் இஸ் ஏர் ரிலீஃப் வால், reflex valve, pressure relief valve and sluice valve. So answer is B, reflex valve. The type of valve which is provided on the suction pipe is called reflex valve. ஸோ ப்ரெஷர் ரிலீஃப் வால்ங்கிறது ஒரு மெயின் சுவரில் ஒரு கரெக்டான இடத்துல ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய வால்வு தான் ப்ரெஷர் ரிலீஃப் வால்.
ப்ரெஷர் ரிலீஃப் வாலும் ஏர் ரிலீஃப் வாலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஸோ ஸ்லிஸ் வாலுங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் ஒரே டைரக்ஷனில் தண்ணி போகிறதுக்காக வைக்கக்கூடியது இந்த ஸ்லிஸ் வால். ஸோ ரிஃப்ளெக்ஸ் வால்ங்கிறது தான் சக்ஷன் பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வால். அடுத்த கொஸ்டின், ஆவரேஜ் ரேட் ஆஃப் வாட்டர் கன்சப்ஷன் பர் ஹெட் பர் டே இன் Indian standard is. Average rate of water consumption per head per day as Indian standard is. So answer is B, 135 liters. ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஒருத்தருக்கு எவ்வளோ தேவைப்படும் தண்ணி அப்படின்னா 135 liters. The average rate of water consumption per head per day as per Indian standard is 135 liters. அடுத்த கொஸ்டின், the pipe which is used to carry the discharge from sanitary fittings like bathroom, kitchens and etc. is called. ஸோ பாத்ரூம்லேருந்து வர வேஸ்ட் அண்ட் கிச்சன் வேஸ்ட்டில் கேரி பண்ணுற பைப் பேர் என்ன? வேஸ்ட் பைப், சாயில் பைப், வெண்ட் பைப், ஆன்டிசிஃபனேஜ் பைப். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் வேஸ்ட் பைப். The pipe which is used to carry the discharge from sanitary fittings like bathrooms and kitchens called waste pipe. அடுத்த கொஸ்டின், standard BOD is measured at. ஸ்டாண்டர்ட் BOD is measured at. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து எத்தனை நாளில் மெஷர் பண்ணுவோம்? 5 டேஸில் தான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே 5 டேஸில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கரெக்டான டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ். ஸோ 20 டிகிரி செல்சியஸில் 5 நாள் அப்போ தான் ஸ்டாண்டர்ட் BODக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் BOD is measured at 20 டிகிரி செல்சியஸ் at 5th day. அடுத்த கொஸ்டின், the main disadvantage of cement concrete sewer is. The main disadvantage of cement concrete sewer. ஸோ சிமெண்ட் காங்கிரீட் சிவரோட மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஸோ சிமெண்ட் பைப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பைப்போட மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஸோ ஒரு இரும்பு பைப் இருக்குன்னா ஈஸியாக கேரி பண்ணிடுவாங்க, ஈஸியாக ஃபிட் பண்ணிடுவாங்க. இதுவே பெரிய சிமெண்ட் காங்கிரீட் பைப் இருக்குது அப்படின்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஏன்னா டக்குன்னு கொஞ்சம் லைட்டாக ஃப்ராக்சர் ஆனாலும் ஈஸியாக உடஞ்சிரும், லீக் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி அதை ஃபிட் பண்ணுறதும் கஷ்டம். அதனால தான் சிமெண்ட் காங்கிரீட் பைப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான டிஸ்அட்வான்டேஜ் கொண்டதாக இருக்கும். ஸோ இதில் இருக்க மெயினான டிஸ்அட்வான்டேஜே டிஃபிகல்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டியூ டு ஹெவி வெயிட். The main disadvantage of cement concrete sewer is difficulty in transportation due to heavy weight. ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.